நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நான் தான் சந்தோஷப்படுவேன். டிராவிஸ் ஹெட்டா மார்க்ரமான்னு ஒரு கேள்வி வருது. ஹசரங்கா அதுவும் ஒரு கேள்வி வருது. யார் அவங்களோட ஃபாரினராக இருப்பார்? பேமெண்ட் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேட்ச்சுக்கு நான் ஃபிட் இல்லைன்னா, நான் ஃபிட்டாக இருக்கேன்னா என்ன நீங்கள் பிளேயிங் 11ல் விளையாட வைக்கலைனாலும் அதுக்கு உண்டான தொகை கொடுத்துருவாங்க. கிரிக்கெட் வந்து ஃபீல்டில் விளையாடுறது. ஒரு கோச் வந்து டீமை ஜெயிக்க வைக்கிறதுலாம் நம்ம சினிமாவில் தான் பார்ப்போம். டெல்லி வந்து இப்போ மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறச்சே ஆன் பேப்பர் அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் கிடையாது. பட் அவங்க கிட்ட ஜென்யூன் மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு ரிஷப் பண்ட்னால ஒரு மேட்ச்சில் சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுக்க முடியும். டேவிட் வார்னரால் முடியும். ஆண்ட்ரிக் நார்க்கியாவால் போலிங்கில் ஜெயிச்சு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ ஆர்ஆர் டீம் இந்த வாட்டியாவது டாப் 4க்கு வருவாங்களா? வந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் சொன்ன மாதிரி அப்பப்போ கொஞ்சம் அன்லக்கியாக இருந்திருக்காங்க. ஸ்குவாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்குவாட் வச்சுருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து லெட் டவுன் பண்ணிச்சு ஒரு சில முக்கியமான மேட்சஸில். சஞ்சு சாம்சன் சொன்னீங்க, மிக முக்கியமான சீசன். வேர்ல்ட் கப் இயர். கேஎல் ராகுல் ஒரு பக்கம் கீப்பராக ஃபர்ஸ்ட் சாய்ஸாக இருக்கலாம். ரிஷப் பண்ட் கீப் பண்ணால் அவரும் வந்துடலாம். ஸோ சஞ்சு சாம்சன் ரொம்ப நல்லா பண்ணால் தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு. கேப்டனாக வச்சா நீங்கள் கம்பல்சரி பிளேயிங் 11ல் வச்சாகணும்ல. அது டீமுக்கு ஒரு தலைவலியாக இருக்கும். ஸோ இந்தியன் பிளேயர் தான் கேப்டன்சிக்கு கரெக்டு. ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தால் ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இருக்கும். ஜெயிச்சா சூப்பராக ஜெயிக்கலாம். ஒரு மேட்ச் வந்து அவங்க ஒரு 210, 220, 240 கூட அடிப்பாங்க. ஆப்போனண்ட்டை வந்து பண்டில் அவுட் பண்ணிடலாம். இன்னொரு நாள் வந்து இவங்க மொக்கையாடி ரொம்ப லோ ஸ்கோருக்கு அவுட் ஆகிடலாம். ஜெயிச்சா பெருசு, தோத்தா ரொம்ப இந்த வந்து வெச்சா குடுமி அடித்தா மொட்டைன்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு டீமு. யார் வந்தால் உங்களுக்கு ஹாப்பி? சிஎஸ்கே, எம்ஐ இந்த 2 டீம் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது நிச்சயமாக. அதுக்கப்புறம் வந்து வேறு அடுத்த பிக் லக்னோ நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. விராட் கோலிக்காக ஒரு வருஷம் ஜெயிக்கணும் அந்த டீம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். குவி, இந்தியாவின் தலை சிறந்த வெர்னாக்குலர் எட்டெக் பிராண்ட், ஸ்கில்லிங் எவ்ரிஒன் எவ்ரிவேர். இப்போ ஜிடி இப்போ கடைசியாக 2 சீசன் தான் ஆடினாங்க. முதல் சீசனில் டைட்டில் வின்னர். 2வது சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் கடைசி பாலில் ஒரு தோல்வி. ஆனால் அந்த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் தெரிஞ்சிச்சு. திடீர்னு ஹார்திக் பாண்டியா போயிட்டாரு. ஷமி ஆட மாட்டாருன்னு சொல்கிறாங்க. ஆட மாட்டார். பெரிய பின்னடைவா? ஆமாம், மிகப்பெரிய பின்னடைவு. உங்களுக்கு வந்து ஹார்திக் பாண்டியா ஒரு லீடராக சூப்பராக பண்ணார். அண்ட் சுப்மன் கில்லுக்கு லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோவா கிடையாது. அது ஒரு பெரிய ஒரு ஓட்டை. அதுக்கப்புறம் முகமது ஷமி இல்லாதது மிகப்பெரிய ஒரு அடி. வேர்ல்ட் கப்பில் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். போன வருஷமும் நல்லா பண்ணார். அவங்க டீமுக்காக ஹையஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்தார். அவர் இல்லாதது பெரிய குறையாக இருக்க போகுது. ஒரு யங் கேப்டன், மெயின் பவுலர் கூட கிடையாது. ஸோ அது ஒரு பெரிய வாய்டு இருக்க தான் செய்யும். எப்படி மேனேஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த வாட்டியும் இந்த டாப் 4க்குள்ளே வரக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு கம்மி. ஆனால் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் நான் தான் சந்தோஷப்படுவேன். வாய்ப்பு கம்மின்னு நான் இனிஷியலாக பார்க்கும்போது சொல்கிறேன். அப்படி வந்தால் எனக்கு செம்ம சந்தோஷம். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ எல்எஸ்ஜி, ஜிடி 2 டீமுமே இந்த மாதிரி புதுசாக வந்த டீம் தான். எல்எஸ்ஜியும் 2 வாட்டி செமிஸ்க்கு வர்ற அளவுக்கு ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தாங்க. இன்னொன்று கேஎல் ராகுலுடைய கேப்டன்சி பார்த்துருப்போம். நல்லாவே போயிட்டு இருக்கு. எல்எஸ்ஜி என்னதான் ஒரு நல்ல டீமாக இருந்தாலும் அவங்களுடைய கிரவுண்டு ரொம்ப ஸ்லோ கிரவுண்டாக இருக்குல்ல. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியான பிளேஸ் அவங்கள்ட்ட இருக்காங்களா? அங்கே தான் பிரச்சனை. அவங்களோட ஃப்ரீ ஃப்ளோயிங் ஹிட்டர்ஸுக்கு வந்து அந்த தேவையான பிச் கண்டிஷன்ஸ் அவங்களுக்கு வந்து செட் ஆகலை. இப்போ மேபி ரீலே பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேர்ல்ட் கப் அப்போ கூட ரீலேட் பிச்சில் தான் விளையாடினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் பேட்டிங். அப்படி இருந்தால் பிளேயர்ஸுக்குலாம் வந்து செமையாக செட் ஆகும். கேஎல் ராகுல், நிக்கலஸ் பூரன் மாதிரி ஹிட்டருக்குலாம் ஒரு நல்ல பேட்டிங் ட்ராக் இருந்துச்சுன்னா சூப்பராக விளையாடலாம். கண்டிப்பாக. ஸோ இப்போ டாப் பிக்ஸ்ன்னு எடுக்கிறப்போ இப்போ எஸ்ஆர்கே, பேட் கமின்ஸ் எடுத்திருந்தாங்க. இப்போ ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, மேபி பேட் கமின்ஸை எடுத்துட்டாங்கன்னா ஒரு கேப்டன் மெட்டீரியலாக வச்சுருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ஆனால் இப்போ 2 தடவை எஸ்ஏ 2020ல் மார்க்ரம் வந்து வின் பண்ணி கப்பு கொடுத்துருக்காருல. ஸோ இப்போ எப்படி அதை மேனேஜ் பண்ணுவாங்க? பேட் கமின்ஸ் தான் கேப்டன் பண்ண போகிறாரு. அப்படியா? என்னோட கட் ஃபீல். ஸோ இது வந்து ஏன்னா அவ்வளோ கோடி கொடுத்துட்டாங்க. அந்த டீம் வருஷம் கேப்டன்ஸ் சேஞ்ச் பண்ணுற டீம் தானே. இப்போ ஒரு கன்சிஸ்டண்ட்டாக இந்த பிளேயரோட அந்த டீமில் வந்து நம்ம அசோசியேட் பண்ணும்போது டேவிட் வார்னரை தான் அப்படி பார்த்துருந்தோம். அவரே கொஞ்சம் ஒரு குழப்பத்தில் தானே விட்டுட்டு போனார். ஸோ அந்த மாதிரி போயிட்டாரு. கேன் வில்லியம்சனை அதே மாதிரி அசோசியேட் பண்ணாங்க. கடைசியில் விட்டுட்டாங்க. ஸோ கேப்டன்சி மாற்றுறதுல ஆச்சரியம் இல்லை. அண்ட் போன வருஷம் அவங்களுக்கு டிசைர்ட் ரிசல்ட் கிடைக்கல. ஐடன் மார்க்கம் எஸ்ஏ 20 ஜெயிச்சிக்கலாம். பட் ஐபிஎல் வேற லெவல் ப்ரெஷர். ஸோ பேட் கமின்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு கேப்டன்சி பண்ண போகிறாரு. அவங்களுக்கு எங்கே குழப்பம்னா, இப்போ 4 ஃபாரினர்ஸ் தான் நீங்கள் விளையாட முடியும். அப்போ நான் வந்து அவங்க ஃபாரினர்ஸ் பேர் சொல்கிறேன் பாருங்க. ஐடன் மார்க்ரம், ஆமாம், மார்க்கோ யான்சன், கிளென் பிலிப்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் பண்ண மாட்டார். ஹென்ரி கிளாசன் T20ல இப்போதைக்கு கரண்ட்ல சூரியகுமார் யாதவ் அண்ட் இவங்க தான் பெஸ்ட் பிளேயர்ஸ். ஹென்ரி கிளாசன் தான். ஸோ அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் எடுத்திருக்காங்க. ஹசரங்கா, பேட் கமின்ஸ், ஃபரூக்கி. இதில் 4 பேர் தான் நீங்கள் வந்து விளையாட வைக்க முடியும். யார் இந்த 4 பேர்? இல்லை இதெல்லாம் நம்ம எடுக்கலாம், எவனும் எடுத்துடக்கூடாதுங்கிறக்காண்டி எடுத்த ஆட்கள் மாதிரியே இருக்காங்களே. இப்போ உங்களுக்கு பாருங்களேன், பேட் கமின்ஸ் நிச்சயமாக ஆடணும். அவ்வளோ தொகை கொடுத்து எடுத்தாச்சு. நான் ஹென்ரி கிளாசனை விட்டால் அதை விட ஒரு பிளண்டர் இருக்க முடியும். ஸோ ஹென்ரி கிளாசன் நிச்சயமாக ஆடுவார்.
மார்க்கோ யான்சன் உங்களுக்கு bowling ஆல்ரவுண்டர், பேட்டிங்லேயும் ரன்ஸ் பெரிய தராரு ரன்ஸ் 3. அடிக்கக்கூடியவர். ஸோ இப்போ வந்து டிராவிஸ் ஹெட்டா, மார்க் ரம்மான்னு ஒரு கேள்வி வருது. ஹசரங்கா, அதுவும் ஒரு கேள்வி வருது. ஆமா. யார் அவங்களோட ஃபோர்த் ஃபாரினராக இருப்பார்? ப்ராப்ளம் டு சூஸ் ஃப்ரம். நீங்கள் சிஎஸ்கே கேள்வி கேட்டீங்க, இந்த மாதிரி பிரச்சனை வருமா? அவ்வளோ பிளேஸ் இருக்காங்களே, எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் வரும். ஆமால்ல, யோசிச்சு பார்த்தா என்ன ஆ. எல்லாருமே இங்கே தான் இருக்காங்க. பாருங்க, பேட் கமின்ஸ் எடுத்தா அவனு கேப்டனு. ஹென்ரிக் கிளாசன் வந்து பெஸ்ட் பேட்டர், சூப்பர் ஃபார்மில் இருக்காரு. ஐடன் மார்க்ரம் ஃபார் இஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஹெட்டு இல்லைன்னா வனிந்து வசரங்கால ஒருத்தரை தான் எடுக்க முடியும். நீங்கள் யான்சனை விடவும் முடியாது. இன்ஃபேக்ட் அவங்க வந்து பவுலிங்க்கு உமேஷ், உம்ரான் மலிக்கும் இருக்காரு, புவனேஷ்குமாரும் இருக்காரு. ஸோ அதை தழுவி தான் அவங்க மற்ற அந்த ஸ்லாட்டை கூட ஃபில் பண்ண முடியும்ல. உம்ரான் மலிக் மேலே அவங்க நம்பிக்கை இழந்துட்டாங்களோ. எனக்கு போன சீசன் கூட எல்லா மேட்சஸும் அவருக்கு வந்து கொடுக்கல. ஸோ புவி நிச்சயமாக இருப்பார், நட்ராஜன் நிச்சயமாக இருப்பார். அதை தவிர அவங்களுக்கு வந்து இந்தியன் பிளேஸில் கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஃபாரினில் தான் பிரச்சனை. ஸோ இப்போ கேகேஆருக்கு வந்தீங்க அப்படின்னா அவங்க தான் நம்பர் 1, எங்கிட்ட தான் நிறைய காசு இருக்குது அப்படின்னு அக்ரெசிவாக பல ஆட்களை எடுத்தவங்க அவங்க தான். ஸோ இப்போ யாரை சுற்றி அந்த டீம் அமைய போகுது? கேகேஆர் இப்போ அவங்களோட டொமஸ்டிக் பிளேஸோட பிக்கு, இப்போ இந்தியன் பிளேஸோட பிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே விளையாண்டுட்டு நிறைய பேர் இந்தியன் டீமுக்கு வர்ற அளவுக்கு நிறைய பேர், முக்கியமாக ரிங்கு சிங்கோட எவாலுவேஷன்லாம் வெறித்தனம். இப்போ ரசூலை அங்கே வந்து பெரிய ஆளு நினச்சிட்டு இருக்கும்போது, தம்பி நான் தான்ப்பா அப்படின்னு காட்டிட்டு வந்தார்ல. ஸோ இப்போ ரசல் இருக்காரு, ஸோ சுனில் நிறைய இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒரு நல்ல பிளேஸாக இருந்தால் கூட ஓகே, இதுக்கப்புறம் நல்லா விளையாடுவாங்களாங்க ஒரு கேள்வி இருக்கு. அது எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரசல் வந்து நம்ம முன்னாடி பார்த்த ரசல் இல்லை. இப்போ இன்ஃபேக்ட் இந்த ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸ் T20 மேட்ச் நான் கவர் பண்ணேன். பாலை சேஸ் பண்ணிட்டு ஓடும்போது அவரால் அப்படி இந்த ஓட முடியல, அப்படி ஓடிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. அவரோட ஃபிட்னஸ் ஒரு கேள்விக்குறி. பட் ஸ்டில் ஒரு மேட்ச் வின்னர்ன்றதுனால அவரை வந்து விட முடியாது. அவரை சுற்றி தான் டீம் இருக்கும். அங்கே வந்து எந்த மாற்றமும் இருக்காது. இவ்வளோ வருஷம் ட்ரை பண்ணியாச்சு, இன்னொரு வருஷம் ட்ரை பண்ணுவாங்க. மேபி அடுத்த ஆக்ஷன் சைக்கிளுக்கு வேணால் ரிலீஸ் பண்ணுவாங்களே தவிர இப்போதைக்கு எதுவும் மாற்ற மாட்டாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்க் வந்து உள்ள இறங்குறாரு. ஸ்டார்க் நல்ல பிளேயர் இருந்தால் கூட ஒரு இன்ஜுரி ப்ரோனான ஒரு ஆளு தான். ஸோ இங்கே வந்து ஃபுல் சீசன் ஆடுவாரா? ஃபுல் சீசன் ஆடினா தானே காசு, ப்ரோரேட்டா பேசிஸ் தான் கொடுப்பாங்க. அப்படியா? ஆமாம், பேமெண்ட் எப்படின்னா, இப்போ வந்து ஒரு மேட்ச்சுக்கு நான் ஃபிட் இல்லைன்னா, நான் ஃபிட்டாக இருக்கேன்னா என்ன நீங்கள் பிளேயிங் 11ல் விளையாட வைக்கலைனாலும் அதுக்கு உண்டான தொகை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஃபிட்டாக இருக்கணும். அண்ட் ஃபிட்டாக இருப்பாருங்க, 4 ஓவர் போட்டணும். அவர் ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர், நல்லா ஜாலியா போட்டு போயிடுவாரா? போட்டுருவார். போன வருஷம் அவங்களுக்கு பெரிய மிஸ் ஸ்ரேயஸ் இல்லாதது. நிதிஷ் ராணா தான் கேப்டன் பண்ணார். இந்த வருஷம் ஸ்ரேயஸ் வந்தது உங்களுக்கு இன்னொரு ஒரு ஜென்யூன் மிடில் ஆர்டர் 6 ஹிட்டர் கிடச்சாச்சு. அவங்களுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு போன வருஷம். ஸோ அவர் வந்து ஒரு சில தலைவலிகளை தீர்த்து வைப்பார். போலிங்கில் உங்களுக்கு முஜீப் இருக்கார், சுனில் நாராயணுக்கு பேக்கப் அங்கே இருக்கார். வருண் நல்லா போட்டார் போன சீசன். நிறைய லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவே இருக்கிற மாதிரி இருக்கே, அது எப்படி? என்ன இருக்காங்களே, ரைட் ஹேண்டர்ஸும் இருக்காங்க. குர்பாஸ், ஜேசன் ராய்லாம் இருக்காரு. ஓகே, இல்லை தான் இந்தியன் ஸ்லாட்ல சொல்ற ரிங்கு சிங்கா இருக்கட்டும், ராணாவா இருக்கட்டும், வெங்கடேஷ், ஆமா எல்லாருமே லெஃப்ட் ஹேண்டராகவே இருக்காங்க. மேனேஜ் பண்ணிடுவாங்களா? பண்ணிடுவாங்க. அதாவது டாப் டீமாக இருக்குமான்னு எனக்கு இப்போதைக்கு சந்தேகம். பட் 24 கோடி எடுத்த டீம் டாப் டீமா இருக்க மாட்டாங்களா? 24 கோடி இருந்தா டாப்னு சொன்னா அவங்க அப்போ ஆக்ஷன்லேயே ஜெயிச்சாச்சு. இல்ல, அப்படி ஏன்னா இப்ப விளையாடணும். கௌதம் கம்பீர் மறுபடியும் கொல்கத்தாக்குள்ள வந்திருக்காரு. ஸோ அவர் வந்தா ஒரு பெரிய சேஞ்ச் கிரியேட் ஆகும், அட்மாஸ்பியரை மாத்துவாருலாம் சொல்றாங்க. ஸோ அது கொல்கத்தாக்கு மறுபடியும் ஒரு பெரிய பலமா இருக்குமா? பலமாக இருக்கும். அதாவது ஒரு டாக்டிக்கல் பிரெயின் உள்ள வராரு. பட் கிரிக்கெட் வந்து ஃபீல்டில் விளையாடுறது. ஒரு கோச் வந்து டீமை ஜெயிக்க வைக்கிறதுலாம் நம்ம சினிமாவில் தான் பார்ப்போம். கிரிக்கெட் மாதிரி ஒரு ஸ்போர்ட்டில் கஷ்டம். மேபி ஒரு ஃபுட்பால்லையோ ஒரு கபடிலையோ ஒரு நல்ல மேனேஜர் அமைஞ்சாங்கன்னா அவங்க வந்து டீமை இப்படி கைட் பண்ணுவாங்க, அப்படி கைட் பண்ணுவாங்கலாம் நம்ம சொல்லலாம். கிரிக்கெட்டில் ஆன் ஃபீல்டில் நீங்கள் விளையாடணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ டிசியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரிஷப் பந்த் உள்ள வரப்போறான்னு சொல்றாங்க. ஆனா இம்பாக்ட் பிளேயரா தான் வரப்போறான்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் இருக்கா அவருக்கு? நிச்சயமாக இருக்குது. இன்ஃபேக்ட் அவர் வந்து இப்போது ஏதோ ஒரு மேட்சஸ்லாம் விளையாடினார் NCL இருக்கும்போது. அவர் தான் கேப்டன்னு சொல்லிட்டாங்க. அவர் தான் கேப்டன்சி பண்ண போகிறார். அவங்க டீம் ஓனர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. ரிஷப் பண்ட் விளையாடுவார், ஆரம்பத்தில் கீப் பண்ண மாட்டாருன்னாரு. ஸோ ரிஷப் பண்ட் விளையாடுவார், இம்பாக்ட் பிளேயரில் ஃபீல்டராகவே விளையாடலாம். ஒருவர் அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் ஸ்டார்டிங்கில் ஒரு சில இருக்குதா? மேட்சஸ் கீப் பண்ண மாட்டாருன்னு அவங்க டீமோட ஓனர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் கொடுத்தாரு. இப்போ டெல்லி மாதிரியான டீம் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு காலத்துல ஒரு மிகப்பெரிய நேமோட இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன எவாலுவேஷன், புது புது பிளேயர்ஸ்லாம் வந்தாங்க. இப்போ ரீசெண்டா என்னதான் அந்த டீம்ல வந்து அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்கன்னு சொன்னா கூட டெல்லியா என்னப்பா டீம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேர் இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? டெல்லி வந்து இப்போ மற்ற டீம்ஸை கம்பேர் பண்ணுறச்சே ஆன் பேப்பர் அவ்வளோ ஸ்ட்ராங் டீம் கிடையாது. பட் அவங்க கிட்ட ஜென்யூன் மேட்ச் வின்னர்ஸ் இருக்காங்க. ஒரு ரிஷப் பண்ட்னால ஒரு மேட்சை சிங்கிள் ஹேண்டடாக ஜெயிச்சு கொடுக்க முடியும், டேவிட் வார்னரால முடியும், ஆண்ட்ரிக் நார்க்கியாவால் போலிங்கில் ஜெயிச்சு கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. ஓகே ப்ரோ. இப்போ ஆர்ஆர் அப்படிங்கிறப்போ ஆர்ஆர் டீம் வந்து என்னதான் டீம் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நல்லா விளையாண்டாலும் கடைசியில் ஏதாவது சொதப்பி வந்து டாப் 4க்குலாம் வராமல் போயிடுறாங்க.
ஆனா ஒரு விஷயம் சிஎஸ்கே மட்டும் ஈஸியா தோக்கடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு எல்லா வாட்டியும் பாத்தீங்கன்னா போன சீசன்லயும் 2 வாட்டியும் சிஎஸ்கே தோக்கடிச்சிட்டாங்க. ஆமா ஸோ இன்னும் சஞ்சு சாம்சன் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இங்க கீழே இருக்கு. ஆமா ஆனாலும் அவர் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாரு அப்படிங்கிற கருத்து இருக்கு. ஸோ ஆர்ஆர் டீம் இந்த வாட்டியாவது டாப் 4க்கு வருவாங்களா? வந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க சொன்ன மாரி அப்பப்போ கொஞ்சம் அன்லக்கியா இருந்திருக்காங்க. ஸ்குவாட் நீங்க பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஸ்குவாட் வச்சிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் தான் அவங்களுக்கு வந்து லெட் டவுன் பண்ணுச்சு. ஒரு சில முக்கியமான மேட்சஸ்ல. சஞ்சு சாம்சன் சொன்னீங்க, மிக முக்கியமான சீசன். வேர்ல்ட் கப் இயர். கேஎல் ராகுல் ஒரு பக்கம் கீப்பரா ஃபர்ஸ்ட் சாய்ஸா இருக்கலாம். ரிஷப் பண்ட் கீப் பண்ணா அவரும் வந்துடலாம். ஸோ சஞ்சு சாம்சன் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணா தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு. ஸோ அவருக்கு முக்கியமான இயர். அண்ட் ஆஸ் அ கேப்டனும் கூட. அவருக்கு ரொம்ப முக்கியமான இயர். ஏன்னா எவ்வளோ வருஷம் தான் நம்ம அன்லக்கின்னு சொல்லிக்கிட்டு இருப்போம். இன்ஃபேக்ட் ஸ்பின்லாம் வந்து அவ்வளோ சாலிட் ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு வந்து அஸ்வினும் சஹால் செஹலும் இன் 2 டேண்டம் பேரும் இருக்காங்க. போட முடியும். இம்பாக்ட் பிளேயர் ஆடம் ஜாம்பாவை எடுத்துட்டு வர முடியும். நல்ல டீம். அதனால என்ன தான் சிஎஸ்கே சேப்பாக்ல கூட அவங்க ஆதிக்கத்தை செலுத்துற மாதிரியான ஒரு கேம் விளையாண்டாங்கல்ல. ஆமா. பஞ்சாப் வந்து ஒரு பெரிய பர்ஸோட உள்ள வந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கோடி 60 கோடியான்னு வருஷா வந்தாங்க. வருஷம் அப்படித்தானே பண்ணுவாங்க அவங்க. வந்தாங்க. ஆனா ம். முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம செல்லக்குட்டி சாம் கர்னை வந்து அவங்க விடுவிப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா போன சீசன்ல பெருசா ஆடல. ஆனா ஒருவேளை ஒரு ஃபியூச்சர் கேப்டனா அவர ரெடி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுறாங்க. அவர் கேப்டன் மெட்டீரியலா? இல்ல ஃபியூச்சர் கேப்டன்னா மேபி ஸ்டாண்ட் பையா 1 சீசன் 2 சீசன் தான் வைக்க முடியும். முக்கியமான விஷயம் என்னதுன்னா, நம்ம நெறைய பெரிய பிளேயர்ஸ் பார்த்துருக்கோம். நடுவுல கேப்டன்சி விட்டு போயிருக்காங்க. ரிக்கி பாண்டிங் சொல்லலாம் ஐபிஎல்ல. ஆ மிட் சீசன்ல விட்டு ஒரு கெவின் பீட்டர்சன் மிட் சீசன்ல ஒரு கேப்டனா வச்சாங்க. கேப்டனா வச்சா நீங்க கம்பல்சரி பிளேயிங் 11ல வச்சாகணும்ல. அது டீமுக்கு ஒரு தலைவலியா இருக்கும். ஸோ இந்தியன் பிளேயர் தான் கேப்டன்சிக்கு கரெக்ட். ஓகே. ஃபாரின் பிளேயர்ஸ் இருந்தா ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டா தான் இருக்கும். இப்ப இவங்களும் பாத்தீங்க அப்படின்னா, பெரிய பிக் ஹிட்டர்ஸ்லாம் நெறைய வச்சிருக்காங்க. இன்னொன்னு ஷிக்கர் திவான் மறுபடியும் கேப்டனா உள்ள இறங்குறாரு. ஒரு பல எமோஷனலான விஷயங்களுக்கு அப்புறமா அவரு ம். ஒரு கேமுக்குள்ள வரப்போறாரு. இந்த வெற்றிய அவருடைய மகளுக்கு சமர்ப்பிக்கிற அளவுக்கான ஒரு டீம் இருக்கா? ஏதாவது ஒரு வெற்றியவா? இல்ல இந்த இல்ல டோர்னமெண்ட் அவங்க எப்படின்னா, ஜெயிச்சா சூப்பரா ஜெயிக்கலாம். ஒரு ஒரு மேட்ச் வந்து அவங்க ஒரு 210, 220, 240 கூட அடிப்பாங்க. ஆப்போனன்ட்ட வந்து பண்டில் அவுட் பண்ணிடலாம். இன்னொரு நாள் வந்து இவங்க மொக்கையாடி ரொம்ப லோ ஸ்கோருக்கு அவுட் ஆயிடலாம். ஜெயிச்சா பெருசு, தோத்தா ரொம்ப இந்த என்னது வச்சா குடுமி, அடிச்சா மொட்டைன்ற மாதிரி, அந்த மாரி ஒரு டீமு. திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸ் பண்ண முடியும். போன சீசன்ல பாத்தீங்கன்னா, இந்த எல்லிஸ வந்து மெயின் பிளேயரா வச்சுட்டு ரபாடாவ அப்பப்ப ஒரு சில மேட்ச்ல இறக்கிக்கிட்டு இருந்தாங்களே. அது கரெக்ட்டான சாய்ஸா? இல்லவே இல்ல. ககிசோ ரபாடா மேபி ஃபிட்னஸ் இஷ்யூஸ் தான் இருக்கலாமே தவிர, ஒன் ஆஃப் த பெஸ்ட் பவுலர்ஸ் இன் த வேர்ல்டு. அவர உள்ள ஆட வைக்காதது ஒரு பிளண்டர் தான். பட் அவங்க கிட்ட நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்கல்ல, அது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே. ஸோ டூ மச் ஆஃப் ஆப்ஷன் கூட சில பிரச்சனைய உண்டாக்கிடுது. ஆமா. தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஐபிஎல்லுக்கு செலக்ட் ஆகும்போது நமக்கு பர்சனலா சந்தோஷங்கள் ஏற்படும். அந்த வகையில இந்த வாட்டி பார்த்தீங்கன்னாலும், சித்தார்த் உள்ள இறங்கியிருக்கிறாரு. கௌதம் அப்படின்னு சில பேர்லாம் வந்திருக்காங்கல்ல. அ அ ஷாருக் அப்படின்னு சில பேர் வந்திருக்காங்கல்ல. ஸோ இப்போ தமிழ்நாடு பிளேயர்ஸ் பிக்கிங் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல பிக்ஸ். ஏன்னா எல்லாருமே ப்ரூவன். லிமிட்டட் ஓவர்ஸ் ஒயிட் பால் கிரிக்கெட்ல ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிற டீம்ன்றதுனால, அப்படியே அங்கங்க பிளேயர்ஸ் போயிட்டு இருக்காங்க. சித்தார்த் ஒரு நல்ல பிக். ஜாத்தவேத் சுப்ரமணியன்னு ஒரு லெக் ஸ்பின்னர். டிஎன்பிஎல்ல ரொம்ப நல்லா பண்ணாரு. அவர வந்து எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்காங்க. எடுத்திருக்காங்க. அவரும் ஒரு நல்ல பிக். எங்கேயாவது ஒரு கேம் கிடைச்சதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல லெக் ஸ்பின்னர். ஒரு சின்ன பையன். சூப்பரா பண்ணும். அதான் எனக்கும் ஆசை. சாய் கிஷோருக்கு கேம் கிடைக்காதது போன வருஷம் எனக்கு பெரிய வருத்தம் ஜிடில. ஏன்னா நூர் அகமது வந்துட்டாரு. அதுக்கு முந்தின வருஷம் நல்லா பண்ணாரு. இப்ப தமிழ்நாடு கேப்டன்சில செமிஃபைனல் வரைக்கும் கூட்டு போயிருக்காரு. அவருக்கும் பிளேயிங் 11ல சான்ஸ் கிடைச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். மத்தபடி நட்ராஜன், வாஷிங்டன் சுந்தர் ம். எல்லாருமே சூப்பரா பண்ணோம். சூப்பர். ஸோ தமிழ்நாடு பிளேயர்ஸ் வந்து நெறைய பேர் போறத பார்த்து நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஸோ டாப் 4 யார் வந்தா உங்களுக்கு ஹேப்பி? சிஎஸ்கே, எம்ஐ இந்த 2 டீம் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது நிச்சயமா. அதுக்கப்புறம் வந்து வேற அடுத்த பிக் எனக்கு தெரிஞ்சு லக்னோ நல்லா பண்ண வாய்ப்பு இருக்கு. தென் ஐ வுட் சே ஆர்சிபி. ஆர்சிபி. வரணும்னு இருக்குங்க எனக்கு. வருவாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு. வந்தா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே. வந்துருவாங்க நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை ஆர்சிபி 2யும் ஒரே லைன்ல சொல்றது கொஞ்சம் கஷ்டம். வந்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஓகே. எனக்கு பிடிச்ச டீமுங்க. விராட் கோலிக்காக ஒரு வருஷம் ஜெயிக்கணும் அந்த டீமு. கண்டிப்பா. ஜெயிக்கணும்ல? அப்ப ம். தலைக்காக கடைசி சீசன் ஜெயிக்க கூடாதா? அப்படி கேட்டீங்கன்னா என்ன பண்றது? தலைக்கு கடைசி சீசன் ஏன் சொல்றீங்க? ஓ அவர் அப்படி. சீசன் விளையாட்டுமே. ஓகே ப்ரோ. ஸோ தேங்க் யூ ஃபார் யுவர் டைம். பல விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி ப்ரோ. நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GUI, இந்தியாவின் தலைசிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere.